பிரியமானவர்களே, எந்த ஒரு வாழ்க்கையும் ஒரே சீராக செல்வதில்லை. வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் உண்டு. வருத்தமும் மகிழ்ச்சியும் மாறி மாறிதான் வந்து கொண்டிருக்கும். பாடுகள் நம்மை திடப்படுத்துவதற்காக வருபவையாக இருக்கும். பாடுகளை சரியாக அணுகினால் அதன் மூலமாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளியுண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோன் இடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள் என்பதாகும். இதற்கு நாம் தெசலோனிக்கேயாவில் எதிர்ப்பு என்று நாம் பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்பவர்களும் உண்டு, எதிர்ப்பவர்களும் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுநாதரை கூட நாம் பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். ஆனால் அவரையும் அதிகமானவர்கள் எதிர்த்தனர், கொஞ்சம் பேரோ அவரை ஏற்றுக்கொண்டனர் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பவுலும் சீலாவும் செய்த ஊழியத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை கண்ட அந்த விசுவாசியாத யூதர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை நாம் காண முடிகிறது. ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த யூதர்கள் பொறாமையினால் அந்த எதிர்ப்பு, இவர்கள் இந்த மக்களை பின்பற்றி செல்கின்றார்களே, ஆகவே நம்முடைய அந்த பதவி நம்முடைய அந்தஸ்தெல்லாம் குறைந்து போய்விடுமே என்கிற அந்த பொறாமையினால் வந்த எதிர்ப்புகள் இன்றும் நாம் பார்க்கும்போது குடும்பமானாலும் பல இடங்களிலும் இந்த பொறாமையினாலே அநேக எதிர்ப்புகள் வருகிறதை நாம் காண முடிகிறது. அடுத்ததாக பொய் சாட்சி கூறுகின்றதையும் நாம் பார்க்கிறோம். அங்கு என்ன சொல்லுகின்றார்கள்? ரோமில் சீசர் ராஜாவாக இருக்கும்போது இயேசுவை ராஜா என்று இந்த மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று அங்கே சொன்ன உடனே எல்லா அதிகாரிகளுக்கும் அந்த இடத்திலே பயம் வந்துவிட்டது. இன்றும் இப்படிப்பட்ட பயம் அநேகருடைய வாழ்வை கெடுக்கிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்வை கெடுப்பது மட்டுமல்ல, அந்த பயத்தினால் பிறருடைய வாழ்வையும் கெடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். வசனம் 6 நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் பவுலுக்கும் சீலாவுக்கும் கொடுக்கப்பட்ட பெயர் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று கூறினார்கள். ஆகவே உலக ஞானம், உலக போதனை, உலக மதிப்பீடு எல்லாவற்றையும் விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையும் அவருடைய ஞானமும் அவருடைய மதிப்பீடும் வேறுபட்டவையாக இருந்தது என்று நாம் காண்கிறோம். இயேசுவின் போதனை மனிதனை சிந்திக்க வைத்தது, வாழ்வை மாற்றியது. ஆகவே இங்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த யாசோனை பற்றி நாம் பார்க்கிறோம். அவனை அன்சங் ஹீரோ என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் யாசோனை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. இன்றும் நாம் பார்க்கும் பொழுது திருச்சபைகளில், குடும்பங்களில் அது வளர பெரிதும் உதவியாக இருந்த மக்களை நாம் மறந்து விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அந்த யாசோன் சுவிசேஷம் பரவ உதவியாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, பாடுகளிலும் மகிழ்ச்சியாக உம்மை அறிவிக்க உதவும் ஆண்டவரே. ஆமேன்.